இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். கொஞ்சமாக காய் வேகிறதுக்காக இந்த தண்ணியை இந்த காயில் சேர்த்திக்கலாம். அரிசி களைஞ்ச தண்ணி கலந்தாச்சு. இப்போ நம்ம பெருங்காயம் தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், இவ்வளோ வெல்லம் போட்டால் போதும், நிறைய போட்டுறாதீங்க, இவ்வளோ போட்டால் போதும். இப்போ காய் வேகட்டும். குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம புளி, தக்காளி பழம் எல்லாம் போட்டு பிசைஞ்சிக்கலாம். இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழைலாம் போட்டிருக்கேன். நல்லா பிசைஞ்சிக்கலாம். மிக்சியில் நம்ம வறுத்ததெல்லாம் அரைச்சிக்கலாம். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். இதுலேயும் போட்டுக்கலாம், தாளிக்கும் போதும் போட்டுக்கலாம். அரைச்ச பொடியை, ரசப்பொடியை இதில் கலந்துக்கலாம். தக்காளி பழம் புளி கலந்துக்கிட்டு நம்ம கடுகு தாளிச்சிக்கலாம். அப்படியே வரமிளகா, கருவேப்பிலையும் போட்டுட்டு ஏற்கனவே வரமிளகா போட்டு அரைச்சிருக்கிறோம் ரசத்துக்கு. இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடலாம் தாராளமாக. சாதம் குக்கரில் வச்சுருக்கேன், அதுவும் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு மஞ்சத்தூளும் நம்ம இப்போ நம்ம இது கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது, கொஞ்சமாக தான் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப புளிப்பு போட்டிங்களன்னா கொஞ்சம் அது சரியாகாது. ஏற்கனவே நம்ம தக்காளி பழம் போட்டிருக்கோம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு, ரசமும் ரெடி ஆகிட்டுருக்கு. இதுக்கு எந்த காய் வேணுனாலும் போட்டுக்கோங்க, எத்தனை காய் வேணாலும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொரிச்ச குழம்பு அல்லது பெரட்டின குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வறுத்து அரைச்ச பருப்பு பாருங்கள், ரசம் அதுவும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது குழம்பு. இது மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.